கும்பராசி. கும்பராசின்னு சொன்ன உடனே எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, கல்லூரி மங்க பேசவே பேச மாட்டாங்க, என்ன நினைக்கிறாங்களே தெரியாது. கும்பராசி மாதிரி ஒரு டேலண்ட் ஆனவங்க யாருமே கிடையாதுங்க. அதிகப்படியான சயின்டிஸ்ட் எல்லாம் கும்பராசி கும்பலக்னம். இந்த கும்பராசி அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கருத்தை யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுதான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மன உளைச்சல். இதை தானே நான் முதலே சொன்னேன், அப்பயே பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி காட்டக்கூடியவங்க. இவங்களை அங்கீகாரம் கொடுக்காம ஒதுக்கி வைக்கிறவங்க இந்த கும்பராசி. நிறைய இடத்துல வெளியில பேச தெரியாம பேசி அதனால அவமானத்தை சந்திக்கக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரங்க. ஆனா கும்பராசி முக்கால்வாசி 60% சைலண்ட், 40% ஜாதகத்தை பொறுத்து இருக்கு. வர்க்கு சுமை. ரெண்டாவது காதலையே சுமமா பார்க்கக்கூடியவங்க. செட் ஆகுமா ஆகாதா, இது நம்மளுக்கு கரெக்டா இருக்கு, குழப்பம். காதல் சார்ந்த விஷயத்துலையும் நண்பர்கள் சார்ந்த விஷயத்துலையும் அதிக குழப்பம். ஒரு விஷயத்த செலக்ட் பண்ணிட்டு நான் இன்னைக்கு வெளியில போகல, ஆனால் அந்த நேரம் நான் போயிட்டு வந்துடுறேன், எதுக்கும் போயிட்டு வர்றது நல்லது தானே, போயிட்டு வந்துட்டு நான் போகாமலே இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான ஸ்டேஜ் குழப்பம் இருக்கக்கூடியவங்க கும்பராசி. இவங்களுடைய ஸ்ட்ரெஸ் எங்க வெளிக்காட்டும் அப்படின்னா உடல் உறுப்புகள்ல, முகத்துல இல்லை கழுத்துல இல்லை கைகள்ல, கால் பாதங்கள் அதிக கருமையான நிறமாகவோ இல்லைன்னா மாற்று நிறமாகவோ சுட்டிக்காட்டும். நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜியை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க கும்பராசி. கேம் சேஞ்சர் லக் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா. இது வரைக்கும் நிறைய தலைப்புகளை நம்ம பார்த்துருக்கோம். இப்ப பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு, எல்லாரிடத்துலயும் மனிதனாக பிறந்த எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு குணம், அதாவது மன உளைச்சல். எந்த மாதிரியான மன உளைச்சல் பொதுவான குணமா இருக்கும்? அதாவது பாத்தீங்கன்னாக்கா, உதாரணத்துக்கு இப்ப மேஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, சில கேரக்டர் சில விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும், மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி எதன் ரீதியாக தொந்தரவுகள் மன உளைச்சல் ஏற்படும், அதுக்கான பரிகாரங்கள் என்ன என்பதை விரிவா பார்க்கலாம். கும்பராசி. கும்பராசின்னு சொன்ன உடனே எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, கல்லூரி மங்க பேசவே பேச மாட்டாங்க, என்ன நினைக்கிறாங்களே தெரியாது. கும்பராசி மாதிரி ஒரு டேலண்ட் ஆனவங்க யாருமே கிடையாதுங்க. அதிகப்படியான சயின்டிஸ்ட் எல்லாம் கும்பராசி கும்பலக்னம். இந்த கும்பராசி அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கருத்தை யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுதான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மன உளைச்சல். இதை தானே நான் முதலே சொன்னேன், அப்பயே பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி காட்டக்கூடியவங்க. இவங்களை அங்கீகாரம் கொடுக்காம ஒதுக்கி வைக்கிறவங்க இந்த கும்பராசி. நிறைய இடத்துல வெளியில பேச தெரியாம பேசி அதனால அவமானத்தை சந்திக்கக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதிக வேதனைகளை சந்திச்சவங்க கும்பராசி. சொல்லலாம், கும்பராசில தானே ராஜராஜ சோழ பிறந்தாரு, அவர் எப்படி வாழ்ந்திருக்காரு. ஆனா அவருடைய வாழ்க்கை முறையை எடுத்து பார்த்தீங்கன்னா பட்ட கஷ்டங்கள், பட்ட நஷ்டங்கள், பட்ட பெயர்கள் அதிகமா இருந்துச்சு. இந்த கும்பராசின்னு சொல்லும் போது எந்த ஒரு சுமையையும் டேக்கிள் பண்ணக்கூடியவங்க, டேலண்ட் ஆனவங்க. ஆனா இவங்களை ஒதுக்குறது, இவங்களை அவமானப்படுத்துறது. ரெண்டாவது விஷயம் இவங்களோட பேச்சுக்கு அங்கீகாரம் கொடுக்காதது தான் ஃபர்ஸ்ட் மன உளைச்சலே ஆகுறது. குழந்தை இருக்கும், 10 வயசுல இருக்கும், அம்மா அம்மா இந்த இடத்த இப்படி பண்ணலாமா, உனக்கு என்ன தெரியும், கம்முட்டு உட்கார். அந்த ஹர்ட் ஆகுறது முகத்துல காட்டிக்காது, சைலண்டா போய் உட்கார்ந்துரும். இப்போ இன்னும் அந்த கும்பராசிக்கு அங்க சூரியனோ இல்ல வேற கிரகங்களோ சம்பந்தப்பட்டுச்சுன்னா சொல்றதான் கேள அப்படின்னு பதில் பேசி சொல்லி தரும். ஆனா கும்பராசி முக்கால்வாசி 60% சைலண்ட், 40% ஜாதகத்தை பொறுத்து இருக்கு. வர்க்கு சுமை. ரெண்டாவது காதலையே சுமமா பார்க்கக்கூடியவங்க. செட் ஆகுமா ஆகாதா, இது நம்மளுக்கு கரெக்டா இருக்கு, குழப்பம். காதல் சார்ந்த விஷயத்துலயும் நண்பர்கள் சார்ந்த விஷயத்துலயும் அதிக குழப்பம். ஒரு விஷயத்த செலக்ட் பண்ணிட்டு நான் இன்னைக்கு வெளியில போகல, ஆனா அந்த நேரம் நான் போயிட்டு வந்துடுறேன், எதுக்கும் போயிட்டு வர்றது நல்லது தானே, போயிட்டு வந்துட்டு நான் போகாமலே இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான ஸ்டேஜ் குழப்பம் இருக்கக்கூடியவங்க கும்பராசி. இவங்களுடைய ஸ்ட்ரெஸ் எங்க வெளிக்காட்டும் அப்படின்னா உடல் உறுப்புகள்ல, முகத்துல இல்லை கழுத்துல இல்லை கைகள்ல, கால் பாதங்கள் அதிக கருமையான நிறமாகவோ இல்லைன்னா மாற்று நிறமாகவோ சுட்டிக்காட்டும். நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜியை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க கும்பராசி. ஏதாவது ஒரு விஷயத்துல அடிக்ட் ஆகி இருக்கக்கூடியவங்க, அது போதையா இருக்கலாம், ஃபோனா இருக்கலாம், இல்லை ஒரு சாப்பிட்ற பொருளா இருக்கலாம். அடிமை, அதாவது அடிக்ட் ஆயிருந்தா எப்படின்னா நல்லா இருக்கும் நல்லாலே இந்த பேர் சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டுறது. இவங்க முக்கால்வாசி மிதுனத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிக ஸ்ட்ரெஸ்னால குண்டாகக்கூடியவங்க
கும்பராசிக்காரர்கள் எல்லா வேலையும் செஞ்சு முடிப்பாங்க, நான் அங்கீகாரம் கிடைக்காது, நான் செஞ்சதுக்கு எனக்கு பாராட்டல, இல்லை ஒரு வார்த்தை சொல்லலை, இதே அவன் செஞ்சிருக்கான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிவெஞ்ச் ரொம்ப அதிகமா. இவங்க ரிவெஞ்சே வெளியில காட்ட மாட்டாங்க, எதுவும் பண்ண. ஆனா அவன் அந்த அடியப்படும் போது சந்தோஷப்பட்டுட்டு கம்முன்னு இருப்பாங்க. வார்த்தையால கூட யாரையும் கொல்ல மாட்டாங்க. ஆனா அங்க ராகு கேது இருந்துச்சுன்னா ஒரு வார்த்தை பேசினாலும் பக்கத்துல ஊரை விட்டே ஓடி போயிடும். பிகாஸ் நம்ம பேசக்கூடியது பொது குணங்கள். தன்னோட சுதந்திரத்துக்கு அதிகப்படியான தடையை சந்திக்கிறதாக உள்ளுக்குள்ள வச்சுக்குவாங்க. பிறக்கும் போது அப்பா அம்மா கண்ட்ரோலு, அதுக்கப்புறம் காலேஜில் கண்ட்ரோலில் இருந்தேன், அடுத்து ஜாப்னு ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன், அடுத்து இஎம்ஐ ஒரு விஷயத்த கொடுத்துட்டீங்க, நான் எப்போ தான் ஜாலியாக இருக்கிறது, நான் எப்போ தான் சுதந்திரமாக இருக்கு. சுதந்திர தடை கும்பராசி எழுதி வச்சுக்கலாம். சுதந்திரம் தான் இவங்களோட முக்கியமான விஷயம். மகரம் பிடிவாதமாக இருந்தாலும் இந்த கும்பம் வந்து என்னோட வேலையை நான் எளிமையாக எனக்கு விருப்பப்பட்ட மாதிரி செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கும்பராசி நேர். அதிகப்படியாக இல்லற வாழ்க்கையில மன சுமைகள், ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், மன சுமைகளை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க கும்பராசி. உங்க அப்பா அம்மால யாராவது கும்பராசி இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க. எதிர்பார்த்தேன், இதுதான் அமைஞ்சிருச்சு, இப்படிதான் வாழணும் போல அப்படின்னு வாழ கத்துக்கிட்டேன், இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஏன்னா கும்பம் உள்ள இருக்கக்கூடிய ரகசியங்கள் வெளியே தெரியாது. ஒருத்தவங்களோட தப்புக்களை அழகா மார்க் பண்ணி வச்சுக்குவாங்க. கூட இந்த ராகு கேது செவ்வாய் ராகு இதில் சம்மந்தம் இருந்துச்சுன்னா பிளாக்மெயில் பண்ணுறவங்களும் இவங்களா தான் இருப்பாங்க. ஸோ கும்பராசி பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால் சின்ன சின்ன அவமானங்களை ஃபேஸ் பண்ணக்கூடியதும் கும்பராசி தான். நிறைய பேருக்கு பிள்ளைகள் தாமதம் இல்லை ஒரு அபார்ஷனை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களும் இவங்களா தான் இருப்பாங்க. ஸோ கும்பராசின்னு அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயணங்கள், நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு கதையை சொல்லிட்டு ட்ராவல் பண்ணுவாங்க. நிறைய உடல்களில் வந்து திடீர்னு அடிப்படும். அந்த அடிப்படுறதை வீட்டில் சொல்லவே மாட்டாங்க, அப்படியும் கமுக்கமாக வச்சுட்டு முடிச்சிடுவாங்க. பெண்கள் ஹாஸ்டலில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் தெரியும், நைட்டில் யாருக்கும் தெரியாமல் போய் படம் பார்த்துட்டு வர்றது, வெளில போயிட்டு வர்றது, ஒரு நாள் மாட்டிக்கிட்டு பெரிய கச்சேரியே பார்த்துருப்பாங்க. ஆனால் கிரகங்கள் சரியான நிலையிருந்தால் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்குவாங்க, இல்லாதவங்க அதை பெரிய அவமானமாக எடுத்து முடங்கி போயிருப்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்னாலே இந்த ரூம்லேயே தான் இருப்பான், வெளியில் வரவே மாட்டான், 3 வருஷம் ஆகுது 4 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா அது கும்பராசி கும்பலக்கணம். ஆள் மனசு பாதிப்பு, என்ன சொன்னாலும் சிரிச்சுக்குவாங்க எல்லாம் ஓகே, ஆனால் வெளியில் வரவே மாட்டாங்க, ரொம்ப டஃப். இவங்கெல்லாம் கவுன்சிலிங் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனாதான் அதுலேருந்து வெளியில் வருவாங்க. ஸோ கும்பம் அப்படின்னு பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட மன உளைச்சல்கள் எல்லாமே பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் இவங்க அதிக எதிர்பார்ப்பு இருக்காதுங்க. ஆனால் இவங்களுக்கு அமைய வேண்டிய சொத்துக்களை வந்து சிலர் அபகரிக்க பார்ப்பாங்க. அந்த போராட்டம் பெரிய போராட்டமாக இருக்கும். அதுவும் ரொம்ப க்ளோஸ் சொந்தங்களாக இருக்கும். இவங்ககிட்ட சண்டையும் போட முடியாது, பேசவும் முடியாது, அப்படிப்பட்ட ரத்த சம்பந்தங்கள்லாம் இருக்கும் சுற்றி. இவங்களுக்கு துரோகம் அப்படின்னா சொத்துங்க. இதே போல் மன உளைச்சல் அப்படின்னா இவங்களை இயங்க விடாமல் ஹாரஸ்மெண்ட் பண்ணி வைக்கிறது தான் இவங்களுடைய மன உளைச்சல். படித்த படிப்புக்கேற்ற வேலை அமையாதது, கிடைக்கிற வேலையை எடுத்து பண்ணுறது, இதெல்லாம் கும்பம். கஷ்டப்பட்டு படித்தாங்க இன்ஜினியரிங்கு, இந்த கோர்ஸை எவனும் எடுக்க மாட்டான், ஆனால் நான் எடுத்து படித்தேன், அந்த வேலைக்கு பிரயோஜனமே இல்லை. இப்போ கூட ஒரு படம் வந்துச்சு, 2BKவா 4BKவா, அந்த பையன் கடைசி வரைக்கும் அந்த வீடை வாங்குறதுக்கு படுற கஷ்டம் கும்பம். அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் கும்பராசி கும்பலை. ஸோ இவங்க என்ன செய்யலாம், யாரை வழிபாடு செய்யலாம்? முதல் விஷயம், ஒவ்வொரு அமாவாசைக்கும் சிவ வழிபாடு எடுத்து பண்ணலாம். மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குற விஷயங்கள் இருக்குன்னா கரெக்டாக பண்ணிட்டு வரலாம், நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். இடுப்புக்கு கீழே ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் கொடுக்கலாம். அது மனிதர்களாக மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கால்நடைகளுக்கும் கொடுக்கலாம். ஸோ உங்களுடைய ஜாதக ரீதியாக ஏதேனும் சந்தேகங்கள் இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா எங்களை நீங்கள் அணுகலாம். நன்றி.